ஐரம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் நீ படும் பாடெல்லாம் பார்க்கும் பொழுது மற்றவர்கள் என்ன தெரியுமா நினைக்கிறார்கள்? உன்னுடைய எந்த ஒரு விஷயமுமே தெரியாம, இவளுக்கு என்ன, இவ சந்தோஷமா இருக்கா, இவளுக்கு என்ன, ஒண்ணுமே கிடையாது, கஷ்டமே கிடையாது, வாழ்க்கையில நிம்மதியா இருக்கான்னு சொல்றாங்க. ஆனா உன் வாழ்க்கைக்குள்ள வந்து பார்த்தாதான் தெரியும் நீ எவ்வளவோ பெரிய கஷ்டமெல்லாம் படுற அப்படின்னு. வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாருடைய வாழ்க்கையும் ஈஸியாக சுலபமாக தான் தெரியும். ஆனால் ஒவ்வொருவங்களுடைய வாழ்க்கையையும் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளவு கவலைப்படுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. நீ கூட சில சமயத்தில் என்கிட்ட சொல்லுவேன், அவங்க எப்படி இருக்காங்க பாரு, இவங்க எப்படி இருக்காங்க பாரு, என் வாழ்க்கையை மட்டும் ஏன் கஷ்டப்படுத்துறேன்னு. அப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறது, யார் வாழ்க்கையும் பார்க்காத, உன் வாழ்க்கையில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு சந்தோஷமாக இருன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி மற்றவங்கக்கிட்டலாம் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க தனக்கு வேணும், அவளை மாதிரி எனக்கு வாழ்க்கை வேணும், இவளை மாதிரி வாழ்க்கை வேணுங்கிறத நினைக்கல. சொல்லப்போனால் உன்னை சுற்றி இருக்கிறவங்க என்கிட்ட உன்னை மாதிரி வாழ்க்கை வேணும், அவங்க மாதிரி வாழ்க்கை வேணும் அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல. என்கிட்ட உன்னை பற்றி என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அவள் வாழக்கூடாது, அவள் எப்படி வாழலாம் அப்படின்னு பொறாமப்படுறவங்கள்ட்ட என்ன பேச சொல்கிற? தண்டனையை மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர அவங்கக்கிட்ட இப்படியெல்லாம் பேசாதன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பேசுகிறவங்களுக்கு இவ வாழ்க்கை வீணாக போயிடணும், அவள் வாழ்க்கை வீணாக போயிடணும், நான் மட்டும்தான் என்னுடைய உறவுலேயே மிகப்பெரிய ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக தண்டனையை அனுபவிப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லா விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் படிப்படியாக முன்னேறும். ஆனால் இதை பிடிக்காத சில பேர் உன் வாழ்க்கையை கெடுத்துடலாம். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னை ஏதாவது ஒரு தப்பாக ஒரு விஷயத்த பேசுனா நீ எப்பயும் எப்படி ஆயிடுவ அப்படின்னா, யாராவது ஒன்று தப்பாக பேசுனாங்க அப்படின்னா அதோட உடஞ்சிருவேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இவ நம்ம தப்பாக பேசினா உடஞ்சிருவா, அதுக்கப்புறம் இவ எதையும் பற்றி யோசிக்க மாட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படி? அவங்க பேசுனா நீயே உடஞ்சி போகணும், அதை முதல்ல நீ யோசிக்கிறியா? நான் உனக்கு அடிக்கடி சொல்லுவேன், உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாரும் உன்னை உடஞ்சி போகணுன்னு நினைக்கிறாங்க, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாரும் உன்னை கீழே போகணுன்னு நினைக்கிறாங்க, அதுக்கு வழி விடாதன்னு. இப்போது உன் கண்ணுக்கு தெரிஞ்சோ காதுக்கு கேட்கும்போதோ ஒரு விஷயத்தை பார்க்கும்போது என்னை ஏன் இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேல, அப்போ நீ என்ன நினைப்ப? நமக்கு வாழ்க்கையே வேண்டாம், இவங்கெல்லாம் நம்மளை இப்படி பேசுகிறாங்கன்னு. அந்த ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்கு தான் இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க. புரிஞ்சிச்சா? முதல்ல ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நீ மிக தெளிவான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க போகிற, அதில் எந்த ஒரு சின்ன சந்தேகமுமே இல்லை. ஆனால் இதை கெடுக்கிறதுக்கு பல பேர் திட்டம் போடலாம், பலவிதமான காயங்களை உன்னுடைய மனசில் உருவாக்கலாம். ஆனால் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு நீ கவலைப்படக்கூடாது. புரிஞ்சிச்சா? நீ எந்த நிமிஷமும் இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு நினச்சி எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சி கவலைப்படக்கூடாது. உன் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொன்றும் இன்பமானது தான். மற்றவங்க சொல்கிறாங்க, மற்றவங்க உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதே நேரம் உன்னை காதுபடவே தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக நான் ஒன்று சொல்கிறேன், அவங்களெல்லாம் பார்த்து பயப்படாத. நீ சோர்ந்து போயிடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க எல்லாரும் அப்படி பேசுகிறாங்களே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ முன்னேறணும்னு நினைக்கிறவங்க யாரும் உன்னை தப்பாக பேச மாட்டாங்க. புரிஞ்சிச்சா நான் என்ன சொல்கிறேன்னு? உன்னை எப்பயுமே சொல்லியிருக்கேன், இவங்க என்னை தப்பாக பேசுகிறாங்க, இவங்க என்னை இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு எந்த நிமிஷமும் தவறாக நீயா நினச்சி குழப்பம் அடைஞ்சிக்காத. ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்காம, இந்த சாய் இருக்கிறேன், எல்லாவற்றுக்கும் துணையாக இருப்பேன் என்று நம்ப. உன்னுடைய வாழ்வில் நீ காணும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் சீக்கிரமாகவே ஒரு நல்ல விதமான முடிவுகள் கிடைக்கும், நல்ல விதமான அற்புதமான முடிவுகள் கிடைக்கும். யாரை பார்த்தாலும் எப்பொழுதும்
உன்னுடைய வாழ்க்கையா இப்படி ஆகிவிட்டதே அப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி குறை கூறிக்கொண்டே இருந்தார்கள் அல்லவா? அனைவருமே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து வியக்கத்தான் போகிறார்கள். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டமும் சொல்ல முடியாத இன்பமும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து தொட்டுத்தான் போகிறது. எந்த நிலையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலையில் நீ இருக்கிறாய் என்பது தெரிந்துதான் சொல்கிறேன், இதெல்லாம் மாறப்போகிறது என்று. எந்த நிலையில் இருந்தாலும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் நான் அனைத்தையும் மாற்றுவேன். எந்த விஷயத்தையும் உன்னுடைய ஆழ் மனதுக்குள் வைத்து கவலைப்படாது. இது நடக்குமோ, அது நடக்குமோ, அந்த விஷயம் நடக்குமோ, இந்த விஷயம் நடக்குமோ என்று எதையுமே நினைத்து கவலைப்பட வேண்டாம். எல்லா நிலையிலும் சரிதான், எல்லா விஷயத்திலும் சரிதான். நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் உன் வாழ்வில் கிடைக்கும். அதற்கு இப்பொழுதும் சரி, எப்பொழுதும் சரி, நான் நிச்சயமாக உனக்கு துணையாகவும் ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு அப்பாவாகவும் உனக்கு வாக்கு கொடுக்கும் அனைத்து நல்ல நல்ல தெய்வம். நீ சொல்வாய் அல்லவா, எனக்கு இந்த தெய்வம் தான் பிடிக்கும், அந்த தெய்வம் தான் பிடிக்கும்னு. எல்லா தெய்வமாக நான் இருந்து உன்னை ஒவ்வொரு நாளும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இந்த சாய் வாழ வைப்பேன். நீ ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலேயும் எனக்கு இதில் குறை வந்துட்டு, இந்த விஷயத்தில் எனக்கு குறை நடந்துட்டு, அந்த விஷயத்தில் குறை நடந்துட்டு அப்படின்னு நீ சொல்லவே மாட்ட. எல்லா விஷயத்திலேயும் குறையே இல்லாமல் வாழ்க்கை அமையும். நீ நினைக்கலாம், எப்படி குறையே இல்லாமல் வாழ்க்கை அமையும்னு. இத்தனை நாள் குறையோட தானே இருந்துச்சு உன் வாழ்க்கை, இனிமே குறை இல்லாமல் இருக்கும். ஒரு கதவு மூடுனுச்சு அப்படின்னா இன்னொரு கதவு தானாக திறக்க போகுது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட பாடு, நீ பட்ட அனைத்து விஷயத்திற்கும் நான் துணை உண்டு. இன்றும் உண்டு, என்றும் உண்டு. பல பேருக்கு நான் நல்லது செய்திருக்கிறேன். மிராக்கிள், அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, சாய் எனக்கு லீலை செய்தார், சாய் எனக்கு இந்த விஷயம் செஞ்சார், அந்த விஷயம் செஞ்சாருன்னு. அப்போ கூட நீ நினச்சி பார்த்துருப்ப, சாய் எல்லாருக்கும் செய்கிறேங்கிறாரு. எல்லாரும் வந்து என்கிட்ட சாய் எனக்கு இது செஞ்சாரு, அதை செஞ்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் மட்டும் சாய் அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் செய்யவே இல்லையே அப்படின்னு நீ சொல்வல. அந்த மாதிரியான விஷயம், அதாவது நீயே வெளியில் போய் சாய் எனக்கு இதை செஞ்சுட்டாரு, அதை செஞ்சுட்டாருன்னு பெருமையாக பேசுகிற அளவுக்கு வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். எல்லா விஷயத்திலையும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் அப்படிங்கிற ஒன்று நடக்கும். தேடி தேடி நிறைய விஷயத்தில் தேடி தேடி ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி ஓடிட்ட. இதுக்கு மேலே நீ பார்க்குற ஒவ்வொன்றும் இன்பம் அப்படிங்கிற ஒன்றா தான் இருக்குமே தவிர துன்பம் அப்படிங்கிற ஒன்றா கண்டிப்பாக இருக்காது. புரிஞ்சு நடந்துக்கோ. சாய் ஏதாவது உனக்கு தப்பாக உன் மனசுக்கு தோணுச்சு அப்படின்னா நீயே உன் மனசுக்கிட்ட சொல்லு, சாய் இருக்காரு, நிச்சயமாக நம்மளை பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லு. நிச்சயமாக இந்த சாய் உன்னை பார்த்துக்குவேன், நல்லதே செய்வேன். எப்போதும் எல்லா நாளும் உன் கூட இருந்து உன் அழகாக பார்த்துக்கிறது என்னுடைய வேலை. ஓம் சாய்ராம்.